11 நேரம் அமெரிக்காவுக்காண்டி போருக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் இன்னைக்கு ரிசைன் லெட்டரை கொடுத்துருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜோசப் கெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் அமெரிக்காவோட இராணுவத்தில் ரொம்ப வருஷமாக பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. இவர் ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவாளர் கூட. அந்த காலகட்டத்தில் தலைவராக இருந்தவங்களை எதிர்த்து ஜோசப் கெண்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ட்ரம்பும் அந்த காலத்தில் அதெல்லாம் எதிர்த்துருக்காரு. ஆனால் இப்போ அவர் இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு ஈரானை அட்டாக் பண்ணுறத அவர் முழுமையாக எதிர்த்து ஒரு ரிசைன் லெட்டரையும் கொடுத்துருக்காரு. லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் நாடு எங்கேயோ இருக்குது, நாம் எங்கேயோ இருக்கோம், நமக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இருந்தாலும் இஸ்ரேல் நம்மளை போருக்குள்ளே இழுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளும் இப்போ ஈரானை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு மட்டும்தான். ஈரான் இதில் அப்படியே சைடில் இருந்து நம்ம கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டு வீரர்கள் 13 பேர் இந்த போர்னால் இறந்துருக்காங்க. 250க்கு மேற்பட்டவங்க இன்னும் காயங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த போரை என்னால் தொடர முடியாது. இதுக்கு மேலேயும் நான் ஃப்யூச்சரில் வர்ற இந்த ஆர்மி வீரர்களை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் கொடுத்துருக்காரு. அதில் அவர் மனைவியையும் இழந்ததாக அவர் மென்ஷனும் பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரம்ப் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த இதுக்கெலாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் நான் உங்கள் கூட இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னது? ஜோசப் கெண்ட் அவர் பண்ணது சரியா இல்லை தப்பா? உங்களோட தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.